நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? ஒரு காலத்தில் தெளிவாக சிந்தித்த உங்கள் மனம் இன்று சின்ன சின்ன விஷயங்களுக்கே குழம்பி போகிறது. முன்பு தைரியமாக முடிவு எடுத்த நீங்கள் இன்று ஒரு முடிவை எடுக்கக்கூட அதிக நேரம் யோசிக்கிறீர்கள். முன்பு உங்களிடம் பெரிய கனவுகள் இருந்தது, பெரிய நம்பிக்கை இருந்தது, எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு தீ இருந்தது. ஆனால் இன்று மனதில் ஒரு சோர்வு, ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு வெறுமை. ஏன் இப்படி ஆகிறது? உங்கள் அறிவு குறைந்து விட்டதா? உங்கள் திறமை போய்விட்டதா? உங்கள் அதிர்ஷ்டம் மாறிவிட்டதா? இல்லை. உங்களை தோற்கடிப்பது எப்போதும் உங்கள் எதிரிகள் அல்ல, உங்கள் தினசரி பழக்கங்கள் தான். சாணக்கியர் கூறும் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. ஒரு மனிதன் தன் மனதை காக்கவில்லை என்றால் அவன் வாழ்க்கையை காக்க முடியாது. நாம் தினமும் சாதாரணமாக செய்கிற சில பழக்கங்கள் நம் மூளையின் சக்தியை மெதுவாக குறைக்கின்றன. அவை நம் கவனத்தை திருடுகின்றன, நம் நினைவாற்றலை பலவீனப்படுத்துகின்றன, நம் முடிவெடுக்கும் திறனை உடைக்கின்றன, நம் தன்னம்பிக்கையை அமைதியாக அழிக்கின்றன. இந்த வீடியோவில் மூளையை பலவீனமாக்கும் 10 ஆபத்தான பழக்கங்களை பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இந்த 10 பழக்கங்களில் ஒரு பழக்கமாவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அது உங்கள் வளர்ச்சியை அமைதியாக தடுத்து கொண்டிருக்கலாம். முக்கியமாக 10வது பழக்கம் மிகவும் ஆபத்தானது. அது இருந்தால் மனிதன் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் மெதுவாக உடைந்து கொண்டிருப்பான். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இன்று நீங்கள் கேட்கப் போகும் ஒரு உண்மை உங்கள் சிந்தனையை மாற்றலாம், உங்கள் பழக்கத்தை மாற்றலாம், உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றலாம். வணக்கம் நண்பர்களே, இது வெறும் ஊக்கமளிக்கும் வீடியோ அல்ல, இது உங்கள் மனதை காக்கும் ஒரு எச்சரிக்கை. இன்றைய உலகத்தில் அனைவரும் வெற்றி பெற விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றிக்கு தேவையான தெளிவான மனதை எல்லோரும் பாதுகாப்பதில்லை. நாம் பணத்தை பாதுகாக்கிறோம், உடையை பாதுகாக்கிறோம், மொபைலை பாதுகாக்கிறோம், நம் பெயரை பாதுகாக்கிறோம். ஆனால் நம் மூளையை பாதுகாக்கிறோமா? நம் மூளைதான் நம் வாழ்க்கையின் உண்மையான ஆயுதம். அது பலமாக இருந்தால் தோல்வியிலும் வழி காண முடியும். அது பலவீனமாக இருந்தால் வாய்ப்பு வந்தாலும் பயன்படுத்த முடியாது. சாணக்கிய நீதி நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் இதுதான். தன் பழக்கங்களை கட்டுப்படுத்த முடியாதவன் தன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மனிதன் வெளியில் எவ்வளவு வலிமையாக தெரிந்தாலும் அவன் மனம் பலவீனமாக இருந்தால் அவன் முடிவுகள் பலவீனமாகிவிடும். முடிவுகள் பலவீனமானால் வாழ்க்கையும் மெதுவாக பலவீனமாகிவிடும். அப்படியானால் நம் மூளையை பலவீனமாக்கும் அந்த 10 பழக்கங்கள் என்ன? ஒன்றொன்றாக தெளிவாக பார்க்கலாம். முதல் பழக்கம், அதிகமாக யோசித்து எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது. அதிகமாக யோசித்து எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது. சிலர் ஒரு விஷயத்தை பற்றி பல நாட்கள் யோசிப்பார்கள். இது சரியா? அது தவறா? நான் இதை செய்தால் என்ன ஆகும்? மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? தோல்வி வந்தால் என்ன செய்வேன்? இப்படி தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு முடிவும் எடுக்க மாட்டார்கள். இதுதான் மூளையை மிகவும் சோர்வடையச் செய்யும் பழக்கம். யோசிப்பது நல்லது, ஆனால் அளவுக்கு மீறிய யோசனை செயலை கொல்லும். செயலில்லாத யோசனை பயத்தை வளர்க்கும். பயம் வளர்ந்த இடத்தில் தைரியம் மெதுவாக இறந்து போகும். சாணக்கியர் பாணியில் சொல்ல வேண்டுமானால், ஒரு போராளி 1000 முறை வாளை பார்த்து கொண்டே இருந்தால் போரை வெல்ல முடியாது. சரியான நேரத்தில் அந்த வாளை எடுத்து பயன்படுத்த வேண்டும். நம் வாழ்க்கையிலும் அதுதான். ஒவ்வொரு முடிவும் சரியாக இருக்காது. ஆனால் முடிவு எடுக்காத வாழ்க்கை நிச்சயமாக பலவீனமான வாழ்க்கை. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி 3 முறை தெளிவாக யோசித்து விட்டீர்களா? அதன் நன்மை தீமை பார்த்து விட்டீர்களா? உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று கேட்டுவிட்டீர்களா? அப்படியானால் செயலில் இறங்குங்கள். தவறு நடந்தால் திருத்தலாம்.
ஆனால் எதுவும் செய்யாமல் இருந்தால் திருத்துவதற்கே வாழ்க்கை கிடைக்காது. இன்று முதல் ஒரு விதி வைத்துக் கொள்ளுங்கள். யோசிக்கலாம், ஆனால் முடிவின்றி சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு முடிவெடுங்கள். ஒரு சிறிய செயலை தொடங்குங்கள். ஒரு படி முன்னேறுங்கள். ஏனெனில் முன்னேறும் மனிதனுக்குத்தான் வாழ்க்கை வழிகாட்டும். இரண்டாவது பழக்கம், அதிக நேரம் மொபைல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் மூழ்கி இருப்பது. மொபைல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் அதிக நேரம் செலவிடுவது இன்றைய காலத்தில் பலரின் மூளை அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அது மொபைல் அறிவிப்புகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு அறிவிப்பு வந்தால் உடனே பார்க்கிறோம். ஒரு வீடியோ முடிந்தால் இன்னொரு வீடியோ, ஒரு ரீல் முடிந்தால் அடுத்த ரீல். நிமிடங்கள் மணி நேரமாக மாறிவிடுகின்றன. அந்த நேரத்தில் நாம் சிரிக்கலாம். சில விஷயங்கள் புதிதாக தெரிந்தது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் நம் கவனம் துண்டு துண்டாக உடைந்து கொண்டிருக்கிறது. மூளை ஆழமாக சிந்திக்கும் திறனை மெதுவாக இழக்கத் தொடங்குகிறது. ஒரு புத்தகத்தை அமைதியாக படிக்க முடியவில்லை. ஒரு வேலையில் முழு கவனம் தர முடியவில்லை. ஒரு மனிதருடன் பொறுமையாக பேசக்கூட மனம் தயாராக இல்லை. இது சாதாரண விஷயம் அல்ல. இது மனசக்தி குறையும் அறிகுறி. சாணக்கிய சிந்தனை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் கூறுகிறது. நேரத்தை வீணாக்கும் பழக்கம் எதிரியை விட ஆபத்தானது. ஏனெனில் எதிரி ஒரு முறை தாக்குவான், ஆனால் வீணான பழக்கம் தினமும் தாக்கும். மொபைல் உங்கள் கருவி, அது உங்கள் எஜமானன் அல்ல. அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அது உங்களை பயன்படுத்தக்கூடாது. இன்று முதல் ஒரு கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளுங்கள். காலை எழுந்ததும் உடனே மொபைல் பார்க்காதீர்கள். தூங்குவதற்கு முன் மொபைலில் மூழ்காதீர்கள். ஒரு நாளில் குறைந்தது 1 மணி நேரம் மொபைல் இல்லாமல் இருங்கள். அந்த நேரத்தில் உங்கள் மூளை மீண்டும் உயிர் பெறத் தொடங்கும். உங்கள் சிந்தனை தெளிவாகும். உங்கள் கவனம் திரும்பி வரும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கவனம் உடைந்த மனிதன் பெரிய இலக்கை அடைய முடியாது. கவனத்தை காக்கும் மனிதன் சிறிய வாய்ப்பையும் பெரிய வெற்றியாக மாற்ற முடியும். மூன்றாவது பழக்கம், போதுமான தூக்கம் இல்லாமல் இருப்பது. தூக்கத்தை அலட்சியம் செய்வது. பலர் நினைப்பது என்னவென்றால், குறைவாக தூங்கினால் அதிகம் சாதிக்கலாம். இரவு முழுக்க விழித்திருப்பதுதான் உழைப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை வேறு. தூக்கம் குறைந்தால் மூளை பலவீனமாகும், நினைவாற்றல் குறையும், கோபம் அதிகரிக்கும், முடிவெடுக்கும் திறன் பாதிக்கப்படும், உடலுக்கும் மனதுக்கும் அழுத்தம் அதிகரிக்கும். ஒரு ராஜ்யத்தை காக்கும் காவலன் கூட ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வில்லாமல் காக்கும் காவலன் ஒரு நாள் கதவை திறந்து விடுவான். அதேபோல் ஓய்வில்லாத மூளை ஒரு நாள் தவறான முடிவுகளை எடுக்கத் தொடங்கும். சாணக்கியர் பாணியில் சொன்னால், தன் உடல், தன் மனம், தன் நேரம் இவற்றை காக்காதவன் தன் வாழ்க்கையை காக்க முடியாது. தூக்கம் என்பது சோம்பல் அல்ல, அது மீளுருவாக்கம். அது மூளையின் சுத்தம். அது நாளைய வெற்றிக்கான அமைதியான தயாரிப்பு. நல்ல தூக்கமில்லாத மனிதன் எப்போதும் சோர்வாக இருப்பான். சோர்வான மனம் சிறிய பிரச்சனையையும் பெரிய சுமையாக பார்க்கும். ஆனால் நல்ல தூக்கம் கொண்ட மனிதன் பிரச்சனையையும் அமைதியாக பார்க்க முடியும். அவன் முடிவுகள் தெளிவாக இருக்கும். அவன் பேச்சு சமநிலையாக இருக்கும். அவன் செயல்களில் அமைதி இருக்கும். இன்று முதல் தூக்கத்தை மதியுங்கள். தூங்குவதற்கு முன் மனதை அமைதிப்படுத்துங்கள். அதிக சத்தம், அதிக திரை வெளிச்சம், அதிக கவலை இவற்றை குறையுங்கள். உங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுங்கள். அப்போதுதான் அது உங்களுக்கு நாளை வலிமை கொடுக்கும். நினைவில் கொள்ளுங்கள், ஓய்வில்லாத மனம்
ஓடும் குதிரை போல இருக்கும். அது வேகமாக ஓடலாம், ஆனால் திசை தெரியாமல் ஓடினால் அது வெற்றியை அடையாது. 4வது பழக்கம், எப்போதும் எதிர்மறையாக பேசுவது. எப்போதும் எதிர்மறையாக பேசுவது சிலருக்கு எது நடந்தாலும் குறைதான் தெரியும். இது முடியாது, நான் முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமில்லை, எல்லோரும் என்னை எதிர்க்கிறார்கள், என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். இப்படி தினமும் பேசும் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை மூளையில் விதைக்கப்படும் விதைகள். நீங்கள் தொடர்ந்து எதிர்மறையாக பேசினால் உங்கள் மூளை அதையே உண்மை என்று நம்பத் தொடங்கும். அதன் பின் அது வாய்ப்பை காணாது, அது தடைகளை மட்டும் காணும். அது தீர்வை தேடாது, அது காரணங்களை மட்டும் உருவாக்கும். ஒரு மனிதன் தோல்வி அடைவதற்கு முன் அவன் மனதில் தோல்வி ஏற்கனவே தொடங்கிவிடும். சாணக்கிய சிந்தனை நமக்கு சொல்லும் உண்மை இதுதான். வார்த்தை என்பது ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்தினால் அது உயர்த்தும், தவறாக பயன்படுத்தினால் அது அழிக்கும். நீங்கள் உங்களிடம் பேசும் விதத்தை கவனியுங்கள். நான் முடியாது என்பதற்கு பதில் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுங்கள். என்னால் ஆகாது என்பதற்கு பதில் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். என் வாழ்க்கை மோசம் என்பதற்கு பதில் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று சொல்லுங்கள். மாற்றம் வார்த்தையில் தொடங்கும். வார்த்தை சிந்தனையை மாற்றும், சிந்தனை செயலை மாற்றும், செயல் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதுக்குள் ஒரு கட்டளையாக செல்கிறது. அதனால் உங்களை நீங்கள் சபிக்காதீர்கள், உங்களை நீங்கள் தாழ்த்தாதீர்கள், உங்களை நீங்கள் தோல்வியாளன் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் இன்று கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கஷ்டமே அல்ல. நீங்கள் இன்று தோல்வியை சந்தித்திருக்கலாம், ஆனால் நீங்கள் தோல்வி அல்ல. உங்கள் வார்த்தையை மாற்றுங்கள், உங்கள் மனம் மாறும். உங்கள் மனம் மாறினால் உங்கள் வாழ்க்கையும் மாறத் தொடங்கும். 5வது பழக்கம், உடலை இயக்காமல் சோம்பலாக இருப்பது. உடலை இயக்காமல் இருப்பது. மூளை பலமாக இருக்க வேண்டுமென்றால் உடலும் செயலில் இருக்க வேண்டும். உடலும் மூளையும் பிரிந்தவை அல்ல. ஒன்று பலவீனமானால் மற்றொன்றும் பாதிக்கப்படும். ஒரே இடத்தில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது, நடைப்பயிற்சி இல்லாமல் இருப்பது, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது, எப்போதும் படுத்துக்கொண்டு மொபைல் பார்ப்பது, இவை உடலை மட்டுமல்ல மனத்தையும் சோர்வடையச் செய்கின்றன. உடல் சோம்பலாக இருந்தால் சிந்தனையும் சோம்பலாகிவிடும். உடல் கனமாக இருந்தால் மனமும் கனமாகிவிடும். நீங்கள் கவனித்திருக்கலாம், சில நேரங்களில் சிறிய நடைப்பயிற்சி சென்ற பிறகு மனம் தெளிவாக இருக்கும். சிறிது உடலை இயக்கிய பிறகு சிந்தனை சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்கு காரணம் உடல் இயக்கம் மனத்திற்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறது. சாணக்கியர் பாணியில் சொல்ல வேண்டுமானால், செயலற்ற உடலில் சக்தி வாய்ந்த மனம் நீண்ட காலம் வாழ முடியாது. நீங்கள் தினமும் பெரிய பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தினமும் குறைந்தது 30 நிமிடம் உடலை இயக்குங்கள். நடையுங்கள், நீட்டிப்பு பயிற்சி செய்யுங்கள், படிக்கட்டில் ஏறுங்கள், வீட்டிலேயே சிறிய பயிற்சிகள் செய்யுங்கள். உடலை இயக்கும் மனிதன் மனத்தையும் இயக்கத் தொடங்குவான். மனம் இயக்கம் பெற்றால் வாழ்க்கையும் முன்னேறும். நினைவில் கொள்ளுங்கள், சோம்பல் என்பது உடலில் மட்டும் தொடங்காது, அது மனதிலும் வளர்கிறது. அதை உடைக்க வேண்டுமானால் ஒரு சிறிய செயல் போதும். ஒரு சிறிய நடை, ஒரு சிறிய பயிற்சி, ஒரு சிறிய ஒழுக்கம். சிறிய செயல் பெரிய மாற்றத்தின் முதல் படி. சிறிய இடைநிலை நினைவூட்டல். நண்பர்களே, இதுவரை பார்த்த 5 பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இன்று முதல் கவனியுங்கள். ஆனால் அடுத்த 5 பழக்கங்கள் இன்னும் ஆழமானவை. அவை உடனே தெரியாது, ஆனால்
மூளையின் சக்தியை குறைக்கும். முக்கியமாக 10வது பழக்கம் பலருடைய வாழ்க்கையை உள்ளிருந்து பலவீனப்படுத்தும் பழக்கம். அதனால் வீடியோவை தொடருங்கள், கவனமாக கேளுங்கள். 6வது பழக்கம் தவறான உணவு பழக்கம். தவறான உணவு பழக்கம். நாம் சாப்பிடுவது வயிற்றை மட்டும் பாதிக்காது, அது நம் சிந்தனையையும் பாதிக்கும். அதிக எண்ணெய், அதிக சர்க்கரை, அதிக ஜங்க் உணவு, அதிகமாக நேரம் தவறி சாப்பிடுவது, தண்ணீர் குறைவாக குடிப்பது, இவையெல்லாம் மெதுவாக உடல் சக்தியை குறைக்கும். உடல் சக்தி குறைந்தால் மனமும் மந்தமாகும், சிந்தனை சோர்வடையும், கவனம் குறையும். ஒரு அரசன் தன் படைக்கு கெட்ட உணவு கொடுத்தால் அந்த படை போரில் பலவீனமாகிவிடும். அதேபோல் நம் உடலுக்கு நாம் தவறான உணவு கொடுத்தால் நம் மூளை வாழ்க்கை போரில் பலவீனமாகும். சாணக்கிய சிந்தனை நமக்கு சொல்லும் ஒரு முக்கியமான நெறி இதுதான்: தன்னை காக்காதவன் தன் இலக்கை காக்க முடியாது. உணவு என்பது வெறும் ருசிக்காக மட்டுமல்ல, அது சக்திக்காக, அது தெளிவுக்காக, அது நீண்டகால வளர்ச்சிக்காக. நீங்கள் இன்று முதல் சிறிய மாற்றம் செய்யுங்கள். அதிக தண்ணீர் குடியுங்கள், அளவாக சாப்பிடுங்கள், நேரம் தவறாமல் சாப்பிடுங்கள், மிக அதிகமான ஜங்க் உணவை குறையுங்கள். உடல் சுத்தமாக இருந்தால் மனமும் சுத்தமாக இருக்கும். மனம் சுத்தமாக இருந்தால் முடிவுகளும் சரியாக இருக்கும். நீங்கள் உங்கள் மூளையிடம் சிறந்த சிந்தனையை எதிர்பார்க்கிறீர்களா? அப்படியானால் உங்கள் உடலுக்கும் சிறந்த பராமரிப்பு கொடுங்கள். ஏனெனில் பலவீனமான உடல் மீது வலிமையான கனவுகளை நீண்ட நேரம் சுமக்க முடியாது. 7வது பழக்கம் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடுவது. பலர் ஒரு வயதுக்கு பிறகு கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். நான் தெரிந்து கொண்டது போதும், எனக்கு அனுபவம் இருக்கிறது, இனி புதிதாக என்ன கற்க வேண்டும்? இந்த எண்ணமே மூளையின் வளர்ச்சியை நிறுத்திவிடும். மூளை ஒரு நிலம் போல, அதில் தினமும் புதிதாக விதை போட்டால் அது பயிர் தரும். விதை போடாமல் விட்டால் அது காலியாகும். சில நேரத்தில் அதில் களைகள் வளரத் தொடங்கும். கற்றலில்லாத மனதில் பயம் வளர்கிறது, சந்தேகம் வளர்கிறது, பழைய சிந்தனை பிடிவாதமாக மாறுகிறது. சாணக்கியர் பாணியில் சொல்ல வேண்டுமானால், அறிவை நிறுத்தும் மனிதன் வளர்ச்சியை நிறுத்துகிறான். வளர்ச்சி நிற்கும் இடத்தில் வீழ்ச்சி தொடங்குகிறது. நீங்கள் தினமும் பெரிய புத்தகம் படிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் தினமும் ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல கருத்து, ஒரு புதிய திறமை, ஒரு நல்ல சொல், ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல அனுபவம். தினமும் கற்றுக்கொள்ளும் மனிதன் வயதால் முதிர்ந்தாலும் சிந்தனையில் இளமையாக இருப்பான். உங்கள் மூளை பலமாக இருக்க வேண்டுமா? அப்படியானால் அதை வேலை செய்ய வையுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வையுங்கள். கேள்வி கேட்க வையுங்கள். ஆழமாக சிந்திக்க வையுங்கள். கற்றல் நிற்கும் வாழ்க்கை மெதுவாக இருளில் செல்கிறது. கற்றல் தொடரும் வாழ்க்கை எப்போதும் ஒளியை தேடிக்கொண்டே இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், அறிவு என்பது ஒரு முறை வாங்கி வைத்துக் கொள்ளும் பொருள் அல்ல, அதை தினமும் வளர்க்க வேண்டிய செல்வம். 8வது பழக்கம் தவறான மனிதர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது. நம் சுற்றத்தில் இருப்பவர்கள் நம் சிந்தனையை உருவாக்குகிறார்கள். நாம் யாருடன் பேசுகிறோம், யாரின் கருத்துக்களை தினமும் கேட்கிறோம், யாரின் பழக்கங்களை பார்த்து வாழ்கிறோம், யாரின் வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்கிறோம், இவையெல்லாம் நம் மூளையின் தரத்தை தீர்மானிக்கின்றன. எப்போதும் குறை கூறும் மனிதர்களுடன் இருந்தால் நீங்களும் குறை கூறத் தொடங்குவீர்கள். எப்போதும் சோம்பலாக இருப்பவர்களுடன் இருந்தால் உங்களுடைய முயற்சியும் குறையும். எப்போதும் பயப்படுபவர்களுடன் இருந்தால் உங்களுடைய தைரியமும் பாதிக்கப்படும். ஒரு நல்ல மரம் கூட விஷமுள்ள மண்ணில் நன்றாக வளராது. அதேபோல்
ஒரு நல்ல மனிதன் கூட தவறான சுற்றத்தில் நீண்ட நாள் தெளிவாக சிந்திக்க முடியாது. சாணக்கிய நீதி நமக்கு சொல்லும் வலிமையான பாடம் இதுதான். நண்பனை தேர்வு செய்வதில் தவறு செய்தால் எதிரியை தேட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் சுற்றத்தை கவனியுங்கள். உங்களை உயர்த்துபவர்கள் யார்? உங்களை சோர்வடையச் செய்பவர்கள் யார்? உங்கள் கனவுகளை மதிப்பவர்கள் யார்? உங்களை கேலி செய்பவர்கள் யார்? எல்லோரிடமும் சண்டை போட வேண்டாம். ஆனால் உங்கள் மன அமைதியை பாதுகாக்க தெரிந்து கொள்ளுங்கள். தவறான மனிதர்களிடமிருந்து தூரம் வைப்பது அகந்தை அல்ல, அது அறிவு. உங்கள் மூளை பலமாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் சுற்றமும் சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் யாருடன் இருக்கிறீர்களோ நாளை நீங்கள் அவர்களைப் போல சிந்திக்கத் தொடங்குவீர்கள். அதனால் உங்களை உயர்த்தும் மனிதர்களை தேர்வு செய்யுங்கள். உங்கள் மனதை பலவீனப்படுத்தும் மனிதர்களிடமிருந்து மெதுவாக தூரம் வையுங்கள். 9வது பழக்கம், தள்ளி போடும் பழக்கம். இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளுவது, இப்போ செய்ய வேண்டிய வேலையை பிறகு செய்வேன் என்று வைப்பது, ஒரு நல்ல முடிவை எடுக்காமல் தாமதிப்பது, ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்காமல் இருப்பது. இவையெல்லாம் சாதாரண தாமதம் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது மனத்தின் ஒழுக்கத்தை அழிக்கும் பழக்கம். நீங்கள் ஒரு வேலையை தள்ளி போடும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளைக்கு ஒரு செய்தி செல்கிறது. நான் கட்டுப்பாட்டில் இல்லை, என் முடிவுகள் பலவீனமானவை, என் வார்த்தைக்கு நான் மதிப்பு தரவில்லை. இந்த செய்தி மீண்டும் மீண்டும் சென்றால் தன்னம்பிக்கை குறையும். நீங்கள் உங்களையே நம்ப முடியாத நிலைக்கு செல்வீர்கள். சாணக்கியர் பாணியில் சொல்ல வேண்டுமானால், சரியான நேரத்தில் செய்யாத செயல் சில நேரங்களில் செய்யாததற்கு சமம். வாய்ப்பு எல்லா நாளும் கதவை தட்டாது. சில வாய்ப்புகள் தாமதத்தை மன்னிக்காது. சில நேரங்கள் திரும்பி வராது. இன்று முதல் ஒரு சிறிய விதி வைத்துக் கொள்ளுங்கள். 2 நிமிடத்தில் செய்யக்கூடிய வேலை என்றால் உடனே செய்யுங்கள். முக்கியமான வேலை என்றால் அதற்கு நேரம் நிர்ணயியுங்கள். பயம் காரணமாக தள்ளுகிறீர்களா? அப்படியானால் சிறிய படியிலிருந்து தொடங்குங்கள். முழு மலையை ஏற முடியவில்லை என்றால் முதல் கல்லில் கால் வையுங்கள். முழு புத்தகத்தை படிக்க முடியவில்லை என்றால் முதல் பக்கத்தை திறக்குங்கள். முழு வாழ்க்கையை மாற்ற முடியவில்லை என்றால் இன்றைய ஒரு பழக்கத்தை மாற்றுங்கள். தள்ளி போடும் பழக்கத்தை வென்ற மனிதன் வாழ்க்கையின் பாதியை வென்றவன். ஏனெனில் செயலில் இறங்கும் மனிதனுக்கே முன்னேற்றம் கிடைக்கும். நினைவில் கொள்ளுங்கள், நாளை என்று சொல்லும் மனம் பல நேரம் உங்களை ஏமாற்றும். இன்று என்று செயல்படும் மனம் உங்களை உயர்த்தும். 10வது பழக்கம், தனிமையான அமைதியான சிந்தனை நேரம் இல்லாமல் வாழ்வது. தனக்குள் அமைதியாக சிந்திக்க நேரம் ஒதுக்காமல் வாழ்வது. இதுதான் பலருக்கு தெரியாமல் அவர்களின் மூளையை பலவீனமாக்கும் மிக ஆழமான பழக்கம். இன்றைய உலகத்தில் நமக்கு சத்தம் அதிகம். மொபைல் சத்தம், மக்களின் கருத்துகள், சமூக வலைதளங்கள், வேலை அழுத்தம், குடும்ப பொறுப்புகள், முடிவில்லாத தகவல்கள். இந்த சத்தங்களுக்குள் நம் உண்மையான குரல் பல நேரம் கேட்காமல் போகிறது. நாம் என்ன விரும்புகிறோம்? நாம் எங்கு செல்கிறோம்? நம் வாழ்க்கையில் என்ன மாற்ற வேண்டும்? எந்த பழக்கத்தை நிறுத்த வேண்டும்? எந்த இலக்கை தொடங்க வேண்டும்? இவற்றை கேட்க நேரமில்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கை திசை இழக்கும். சாணக்கிய சிந்தனை கூறும் முக்கியமான உண்மை இதுதான். தன்னை அறியாதவன் உலகத்தை அறிந்தாலும் பயனில்லை. தனிமை என்பது பலவீனமல்ல. சரியான தனிமை மனத்தின் ஆயுதசாலை. அங்கேதான் சிந்தனை கூர்மையாகிறது. அங்கேதான் முடிவுகள் தெளிவடைகின்றன. அங்கேதான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை மீண்டும் அமைக்கத் தொடங்குகிறான். தினமும் குறைந்தது 10 நிமிடம் அமைதியாக இருங்கள். மொபைல் இல்லாமல், சத்தமில்லாமல், மற்றவர்களின் கருத்தில்லாமல். உங்களிடம் உங்களே கேளுங்கள், நான் இன்று என்ன கற்றேன்? நான் இன்று என்ன தவறு செய்தேன்? நாளை
நான் என்ன மாற்றப் போகிறேன்? இந்த 3 கேள்விகளும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. மூளை பலமாக இருக்க வேண்டுமென்றால் அதற்கு அமைதி தேவை. அமைதியில்லாத மனம் எப்போதும் குழப்பத்தில் ஓடும். குழப்பத்தில் ஓடும் மனம் சரியான இலக்கை அடைய முடியாது. நீங்கள் உங்களுடன் பேசத் தொடங்கும் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். ஏனெனில் உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல, நீங்கள் உங்களை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்பதே முக்கியம். நண்பர்களே, இப்போது நாம் பார்த்த 10 பழக்கங்கள் சாதாரண பழக்கங்கள் போல் தோன்றலாம். ஆனால் இவை மெதுவாக நம் மூளையின் சக்தியை குறைக்கும். அதிகமாக யோசித்து முடிவெடுக்காமல் இருப்பது, மொபைலில் அதிக நேரம் வீணாக்குவது, தூக்கத்தை அலட்சியம் செய்வது, எதிர்மறையாக பேசுவது, உடலை இயக்காமல் இருப்பது, தவறான உணவு பழக்கம், கற்றலை நிறுத்துவது, தவறான மனிதர்களுடன் இருப்பது, தள்ளி போடும் பழக்கம், அமைதியான சிந்தனை நேரம் இல்லாமல் வாழ்வது. இந்த 10 பழக்கங்களில் ஒன்று கூட உங்களிடம் இருந்தால் அதை இன்று முதல் கவனியுங்கள். உங்களை குறை சொல்ல வேண்டாம், ஆனால் உங்களை மாற்றத் தொடங்குங்கள். சாணக்கியர் பாணியில் ஒரு உண்மை நினைவில் கொள்ளுங்கள். தன் பழக்கங்களை வெல்லும் மனிதனை உலகம் எளிதில் தோற்கடிக்க முடியாது. வெற்றி என்பது ஒரே நாளில் வரும் அதிசயம் அல்ல, அது தினமும் சரியான பழக்கங்களை தேர்வு செய்யும் மனிதனுக்கு வரும் பரிசு. உங்கள் மூளை உங்கள் வாழ்க்கையின் மையம். அதை காப்பாற்றுங்கள், அதை வளர்த்து கொள்ளுங்கள். அதை தேவையற்ற விஷயங்களால் பலவீனப்படுத்தாதீர்கள். நீங்கள் உங்கள் மனதை ஆளத் தொடங்கும் நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். ஒரு நாள் எல்லாம் மாறிவிடும் என்று காத்திருக்காதீர்கள். இன்று ஒரு பழக்கத்தை மாற்றுங்கள். இன்று ஒரு சிறிய முடிவெடுங்கள். இன்று ஒரு நல்ல செயலை தொடங்குங்கள். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றும் பெரிய நாள் எப்போதும் இன்றுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தேவைப்படும் ஒருவருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். மேலும் இப்படிப்பட்ட சாணக்கிய நீதி, வாழ்க்கை பாடங்கள் மற்றும் தமிழ் ஊக்க வீடியோக்களுக்கு மைண்ட் மோட்டிவேஷன் தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் எழுதுங்கள், இந்த 10 பழக்கங்களில் நீங்கள் முதலில் மாற்றப் போவது எது? உங்கள் பதில் இன்னொருவருக்கும் விழிப்புணர்வு தரலாம். உங்கள் மனம் தெளிவாக இருக்கட்டும். உங்கள் செயல் வலிமையாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை உயரட்டும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீங்கள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சிற்பி. வெற்றி உங்களை சேரட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.